நீங்கள் லேட்டஸ்ட் ஐஃபோன் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஐஃபோன் 14, 15, 16 ஆர் 17 யூஸ் பண்ணுறீங்கன்னா அதில் இருக்க சேட்டலைட் ஃபீச்சரை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். என்னதான் இந்தியாவில் அந்த ஃபீச்சர் இல்லை அப்படின்னாலும் யூஎஸில் அந்த சேட்டலைட் ஃபீச்சர்ன்றத ஒரு பெரிய செல்லிங் பாயிண்ட்டாக தான் வந்து ஆப்பிள் அட்வர்டைஸ் பண்ணாங்க. அது என்னன்னு சிம்பிளாக சொல்லணும்னா, நீங்கள் ஏதோ ஒரு ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு ஏரியாவில் மாட்டிக்கிட்டீங்க, சிக்னல் ஒரு ஃபோன் டவர் எதுவும் எடுக்கலை அப்படின்னா சேட்டலைட் மூலமாக, அதாவது வானத்தை நோக்கி சேட்டலைட் மூலமாக உங்களுக்கு ஒரு SOS டெக்ஸ்ட் அனுப்புகிற ஒரு சர்வீஸ் தான் வந்து இந்த சேட்டலைட் ஃபீச்சர்னு சொல்லிட்டு, அது மூலமாக உங்களுக்கு ஹெல்ப்போ ரெஸ்கியூவோ நீங்கள் கால் பண்ணிக்கலான்றது. இந்த ஆப்பிள் ஃபேன் பாய்ஸ்லாம் அது என்னமோ மேஜிக் மாதிரியும், அதை ஆப்பிள் தான் வந்து இனோவேட் பண்ணி கண்டுபிடிச்சான்ற மாதிரியும் பயங்கரமாக ஃப்ளெக்ஸ் பண்ணி ரைட் அப் எழுதுறதுலேருந்து அதுக்கு வந்து முட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் மோட்டோரோலான்ற கம்பெனி கண்டிப்பாக நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த டெக்னாலஜி இன்ஃபேக்ட் இதை விட பெட்டரான ஒரு ஷேப்பில் டிசைன் பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியுதா? இன்றைக்கி வீடியோவில் இந்த மோட்டோரோலோட ஃபீச்சர் என்ன, அது இப்போ என்ன ஸ்டேட்டஸில் இருக்குன்ற டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸையும், அண்ட் இந்த வீடியோ ஒரு வேலண்டைன்ஸ் டே வீடியோன்றதுனால அதோட ஆஸ்பெக்டில் இருந்தும் இந்த ஒரு கான்செப்டை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு RTR Unfiltered. ரெடியா? ஸ்டார்ட். இந்த கதை லேட் 90s, அதாவது 90களின் பிற்பகுதியில் நடக்குது. ஸோ மோட்டோரோலா வந்து ஜஸ்ட் ஆப்பிள் மாதிரி ஒரு SOS மெசேஜ் மட்டும் அனுப்பணும்னு ஆசைப்படலை. இன்ஃபேக்ட் அந்த டைமில் ஆப்பிள் ஐஃபோன்னு ஒன்று கிடையாது. மோட்டோரோலா வாஸ் ஆக்சுவலி பயனர் இன் தட் ஃபீல்டு. அதனால் அவங்க ஆசைப்பட்டது என்னென்னா, நீங்கள் வெறும் டெக்ஸ்ட்டோ இல்லை எமர்ஜென்சி நோட்டிஃபிகேஷன் இல்லை, ஃபுல் கிறிஸ்டல் கிளியர் கால்ஸ் ஃப்ரம் எனிவேர் ஆன் எர்த். நீங்கள் ஒரு நடுக்கடல்லையோ இல்லை மலை உச்சிலையோ ஒரு பாலைவனத்துக்கு நடுவில் மாட்டினா கூட உங்களால் உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட, உங்கள் காண்டாக்ட் லிஸ்ட்டில் இருக்கவங்களோட டைரக்ட் அண்ட் கிறிஸ்டல் கிளியர் வாய்ஸ் கால் பேச வைக்கணும் அப்படின்றது தான் மோட்டோரோலாவோட கோலாக இருக்குது. இதுக்காக அவங்க ப்ராஜெக்ட் இரிடியம்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அண்ட் அந்த ப்ராஜெக்டோட ஐடியா என்னென்னா, எர்த்தை சுற்றி கிட்டத்தட்ட 60+ சேட்டலைட்ஸை சுற்ற விட்டுட்டு, ஒரு நெக்லஸ் மாதிரி சுற்ற விட்டுட்டு த்ரூ அவுட், அதாவது என்டையர் எர்த்துக்கு சேட்டலைட் ஃபோன் கவரேஜ் கொடுக்க வைக்கணும். அதை இந்த மோட்டோரோலா இரிடியம் மூலமா அவங்க அச்சீவ் பண்ணிடலாம் அப்படின்றது தான் கோல். கேட்கவே பயங்கரமாக இருக்கா? இதுக்கு அவங்க அந்த டைமில் அலோகேட் பண்ண பட்ஜெட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $5 பில்லியன். இன்னைய டேட்டில் நம்ம இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த நம்பரை பார்த்தோம் அப்படின்னா மோர் தென் $10 பில்லியன் வரும். அவ்வளோ அமௌண்ட் இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட்டுக்காக அவங்க அலோகேட் பண்ணுறாங்க. இன்ஃபேக்ட் அவங்க ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. மோட்டோரோலா வந்து அப்போ சாதாரண கம்பெனி கிடையாது. அவங்ககிட்ட அந்த காசு அந்த டைமில் இருந்தது. அதாவது இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக எடுத்து, இது ஒரு ப்ராஜெக்டாக எடுத்து பண்ணுறதுக்கு இவ்வளோ ஃபண்ட் அவங்ககிட்ட இருந்தது. அண்ட் தே போர் தட் மணி இன்டு தட். நாட் ஜஸ்ட் மணி, இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்டை பண்ணுறதுக்கு தே நீட் கிரேட் டேலண்ட். அதாவது தே நீட் த கிரேட்டஸ்ட் நெட்வொர்க் இன்ஜினியர்ஸ். இவங்களாம் வேணும்ல. அண்ட் அகெயின் இது லேட் 90ஸில் நடக்கிறதுன்றனால இந்த டேலண்ட்டை ஹையர் பண்ணுறதுன்றதும் ஒரு பெரிய சேலஞ்ச். லிங்க்டின், ட்விட்டர் மாதிரி வந்து எனக்கு ஹையரிங் வேணும்னு சொல்லிட்டு அவங்களால போட்டுற முடியாது. இட் இஸ் வெரி ஹார்ட். அக்ராஸ் த வேர்ல்டில் இருந்து ஏகப்பட்ட இன்ஜினியர்ஸை அவங்க ஹையர் பண்ணாங்க. ஸ்க்ரீனிங் அண்ட் ஹையரிங் ப்ராசஸ்லாம் நடக்குது. அண்ட் ஃபைனலி தே ஹவ் செட் அப் திஸ் ஹோல் ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட் இரிடியம்ன்றது சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் ஆகி they started to work towards that goal. In other words சொல்லணும்னா, மேன்ஹாட்டன் ப்ராஜெக்டை விட இந்த டீமுக்கு அவங்க ஹையர் பண்ண இன்ஜினியர்ஸுன்றதை சோர்ஸ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப நீஷான ரேடியோ இன்ஜினியர்ஸை கண்டுபிடிச்சி அவங்கள இந்த டீமுக்கு அசம்பிள் பண்ணாங்க. ஸோ இந்த ட்ரீம் டீம் இப்போ ஆக்சுவலாக ரியாலிட்டி ஆகிடுச்சு. இப்போ மோட்டோரோலாவோட இந்த ப்ராஜெக்ட் இரிடியம்ன்றதில் காசு இருக்குது, அல்டிமேட் பிரெயின்ஸ் இருக்குது, அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது. இவ்வளோ இருந்தும் வெறும் 9 monthsல அந்த கம்பெனி, அந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்ரப்சி ஃபைல் பண்ணுறாங்க. எப்படிடா $5 பில்லியன் போட்டு இவ்வளோ ஒரு ஜீனியஸ் டீமை வச்சும் இந்த ப்ராஜெக்ட் வந்து ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டெக் ஒர்க் ஆகலையான்னு கேட்டிங்கன்னா நோ, அந்த டெக்னாலஜி ஆக்சுவலாக ஒர்க் ஆகுது. நீங்கள் இமயமலையிலேருந்து கூட உங்கள் வீட்டுக்கு கிறிஸ்டல் கிளியரான ஃபோன் உங்களால் மேக் பண்ண முடிஞ்சுது. பட் ப்ராப்ளம் என்னென்னா, அந்த டிவைஸோட காஸ்ட் கிட்டத்தட்ட $3,000. இன்னைய ரேட்டுக்கு இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தோன்னா $6,000 $7,000. அண்ட் அந்த ஃபோன் வந்து பார்க்க ஒரு செங்கல் மாதிரி இருக்கும், அவ்வளோ பெருசு. நீங்கள் $3,000 கொடுத்து வாங்கின ஒரு ஃபோன் உங்கள் பாக்கெட்லேயோ உங்கள் பேக்லேயோ ஃபிட் ஆகலை அப்படின்றது தான் அங்கே வருத்தமான விஷயம். ரெண்டாவது பெரிய ப்ராப்ளம் என்னென்னா, அந்த ஃபோன் அவங்க சொன்ன மாதிரி நீங்கள் மலை உச்சிலேருந்தோ நடுக்கடல்லேருந்தோ பேசினா ஒர்க் ஆனது ஒரு நார்மல் பில்டிங்குள்ளேயோ ஒரு டென்ஸான டிராஃபிக்குள்ளேயோ இல்லை உங்கள் வீட்டு கிச்சன் காருக்குள்ளேருந்து ஒர்க் ஆகலை. அந்த டெக்னாலஜிக்கு கிளியர் லைன் ஆஃப் சைட் தேவைப்பட்டுச்சு சேட்டலைட்டை ரீச் பண்ணுறதுக்கு. அப்போ என்ன அர்த்தம்னா, நீங்கள் ஒரு டென்ஸ்லி பாப்புலேட்டட் ஒரு அர்பன் ஒரு மெட்ரோ சிட்டியில் இருக்கீங்க, ஆர் யூஆர் ட்ராவலிங் வித்தின் அ ட்ரெயின் ஆர் கார், உங்கள் வீட்டில் இருக்கீங்க, ஒரு மீட்டிங் ரூமில் இருக்கீங்க அப்படின்னா அந்த ஃபோனுன்றது வெறும் செங்கலாக மட்டும்தான் இருந்தது. அதில் கால்ஸோ இல்லை எந்த ஒரு ஃபீச்சருமே வந்து பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்குது. இங்கே என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, வைல் மோட்டோரோலாவோட அந்த ட்ரீம் வந்து நம்ம குறை சொல்ல முடியாது, இன்ஃபேக்ட் ஒரு விஷனரி தாட்னு கூட சொல்லலாம்.
பட் அவங்க ஸ்டார்ஸ் அண்ட் மூன்ஸை வச்சு ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது இங்கே ஆன் எர்த் நோக்கியா மாதிரி கம்பெனிஸ் வெறும் $100 to $300 மக்களுக்கு ரொம்ப காம்பேக்டான ஜிஎஸ்எம் ஃபோன்ஸை சப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, விச் வாஸ் ஆக்சுவலி ஒர்க்கிங் ஃபார் தேர் யூஸ் கேஸ். வீட்டிலேருந்து வேலை செய்யும், அவங்க ட்ராவல் பண்ணும்போது எடுத்துகிட்டு போகலாம், எங்கே போனாலும் அவங்களோட இந்த செல்ஃபோன் ரிசப்ஷன்றது ஒர்க் ஆகிட்டு இருக்கு. யாருமே ரெகுலராக டே இன் டே அவுட்டில் யாரும் காட்டுக்குள்ளே போய் மாட்ட போகிறது இல்லை. பட் அவங்களோட ரெகுலர் ஒர்க்குக்கு இந்த மாதிரி சீப்பர் ஃபோன்ஸ் ஆர் ஆக்சுவலி அஃபோர்டபுள் ஃபோன்ஸ் வந்து அவங்களோட யூஸ் கேஸை கம்ப்ளீட்டாக சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு. இங்கே மோட்டரோவில் என்ன ட்ரை பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தே ஹேட் த மணி, தே ஹேட் ஜீனியஸ் பிரெயின்ஸ், அவங்கக்கிட்ட அதுக்கான இன்ஃப்ரா எல்லாமே இருந்தது. அண்ட் இந்த அபண்டன்ஸ் வந்து கண்டிப்பாக ஒரு கேரண்டிட் சக்ஸஸை கொடுக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மிஸ்கால்குலேட் பண்ணிட்டாங்க. ஆக்சுவல் யூசர்ஸுக்கு என்ன வேணும்னு தெரியாமல் நான் பண்ணுற எல்லாமே சக்ஸஸ் தான் ஆகும், ஐ எம் லைக் பிரேக்கிங் த டெக்னாலஜி ஹியர்ன்ற மாதிரி அவங்க எடுத்த முடிவு தான் பேங்க்ரப்சி வரைக்கும் போய் நின்னது. எக்கனாமிக்ஸில் இதை ரிசோர்ஸ் கர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கண்ட்ரியில் ஏதாவது ஒரு விஷயம் ரொம்ப அபண்டண்ட்டாக இருக்குது அப்படின்னா அந்த கண்ட்ரியோட எக்கனாமி பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு செரிஷ்டெல்லாம் இருக்காது. யூ கேன் டேக் எனி கண்ட்ரி விச் ஹேஸ் மோர் ஆயில், அவங்களோட எக்கனாமிஸ் வந்து கொஞ்சம் ஒரு பேட் ஷேப்பில் இருக்கிறத நம்ம கவனிச்சிருக்க முடியும். அண்ட் த்ரூ அவுட் த வேர்ல்ட் தெர் ஆர் லாட் ஆஃப் கண்ட்ரீஸ் வித் டிஃப்ரெண்ட் திங்ஸ் இன் அபண்டன்ஸ். அண்ட் அது ரிலேட்டடாக அவங்க வந்து செரிஷ் ஆயிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா கிடையாது, தே இன்ஃபேக்ட் ஆர் சஃபரிங். இது கம்பெனிஸ்க்குமே பொருந்தும். அண்ட் எக்ஸாக்டாக மோட்டரோலாவுக்கு நடந்தது இந்த ரிசோர்ஸ் கர்ஸ் தான். ரொம்ப டெக்னிக்கல் கான்செப்ட்ஸ்குள்ளெல்லாம் போகாமல் சிம்பிளாக யோசிச்சு பார்க்கலாம். உங்ககிட்ட ஒரு விஷயம் ரொம்ப எக்கச்சக்கமாக இருக்குது அப்படின்னா வி வில் ஸ்டாப் பீயிங் க்ரியேட்டிவ். வெரஸ் ஒரு விஷயம் ரொம்ப ஸ்கேர்ஸ்டாக ரொம்ப லிமிட்டடாக இருக்குது அப்படின்னா வி வில் பி மோர் ஃபோக்கஸ்ட். இன் சிம்பிள் டேர்ம்ஸ், உங்ககிட்ட வந்து அபண்டன்ஸுன்றது உங்களோட கண்ட்ரோல் அண்ட் உங்களோட க்ரியேட்டிவ்னஸை வந்து கம்ப்ளீட்டாக கீல் பண்ணிடும். வேறு ஸ்கேர்சிட்டின்றது உங்களை மோர் ஃபோக்கஸ்டாகவும் மோர் அலைன்ட் அண்ட் மோர் க்ரியேட்டிவாகவும் வச்சுருக்கும். வீடியோட இன்ட்ரோவில் இது வேலண்டைன்ஸ் டேக்கான ஒரு ஸ்பெஷல் வீடியோன்னு சொல்லிட்டு சம்மந்தமே இல்லாத ஒரு டெக் கான்செப்ட் அண்ட் எக்கனாமிக் கான்செப்ட் பற்றி பேசிகிட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க. இந்த ரிசோர்ஸ் ட்ராப்ன்றது, அதாவது ரிசோர்ஸ் கர்ஸ்ன்றது நம்மளோட ரிலேஷன்ஷிப்ஸுமே நம்ம யோசித்து பார்த்துக்கலாம். ஃபுல் டீட்டெயில்ஸ் வீடியோட எண்ட் ஆர் செகண்ட் பார்ட் ஆஃப் த வீடியோவில் இருக்கும். பட் திங்க் அபவுட் இட், உங்ககிட்ட ஒரு விஷயம் கிடைக்காத வரைக்கும், அது ஸ்கேர்ஸாக இருக்கிற வரைக்கும் நீங்கள் அதுக்கு கொடுக்குற அட்டென்ஷன், நீங்கள் அதுக்கு கொடுக்குற கேருன்றதும், அந்த விஷயம் உங்களுக்கானதாக மாறினதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கு கொடுக்குற அட்டென்ஷன் அது அந்த விஷயத்துக்கு கொடுக்குற கேருன்றது எந்த அளவுக்கு மாறுதுன்றதை பாருங்கள். ஸோ பீட் ரிலேஷன்ஷிப் ஆஸ் வெல், இந்த ஸ்கேர்சிட்டின்றது டு சம் எக்ஸ்டென்ட் நீடடாக இருக்குது. பேக் டு மோட்டரோலா, இந்த அபண்டன்ஸ் தான் வந்து அவங்கள $3,000 ஒர்த் ஆஃப் ஒரு பிரிக்கை டிசைன் பண்ண வச்சுருக்கு. வெரஸ் ஆக்சுவல் யூசர்ஸ், ஆக்சுவல் கஸ்டமர்ஸுக்கு என்ன வேணுன்றதை கூட அவங்க கேட்டு தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு தாட் ப்ராசஸ் எதுவும் வரல. அந்தளவுக்கு அவங்கக்கிட்ட கண்ட்ரோல் இல்லாமல் போயிடுச்சு. இதை நம்ம ரிசோர்ஸ் கர்ஸ்ன்னு சொல்ல போகிறோமா, இல்லை மோட்டரோலா ட்ராப் ஆர் மோட்டரோலா ஃபெயில், ஃபால் ஆஃப் மோட்டரோலா, என்ன வேணாலும் நம்ம சொல்லிக்கலாம். பட் இது வந்து நாட் ஜஸ்ட் இந்த சேட்டலைட் ஃபீச்சரோ எஸ்ஓஎஸ் மெசேஜை சுற்றி ஆப்பிள் வெர்சஸ் மோட்டரோலா இந்த கான்செப்ட் கிடையாது. நான் சொன்ன மாதிரி we have to think about this in our everyday life. யோசிச்சு பாருங்கள், உங்களோட லைஃப்பில் உங்களோட பாஸ், உங்கள் மேனேஜர் ஆர் உங்கள் கிளைண்ட்டோ, இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் டேட்டிங் போகிறீங்க அப்படின்னா உங்களோட ஒரு ஸ்ட்ரேஞ்சர் ஃபர்ஸ்ட் டேட் போகும்போது அவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற அட்டென்ஷன், த இம்பார்ட்டன்ஸ், நீங்கள் எப்படி பேசுகிறீங்க அப்படின்ற எல்லாத்தையும் நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா யூ வில் பி அட் யுவர் பெஸ்ட். ஏன்னா யூ டோன்ட் வாண்ட் டு மெஸ் அப் ஆர் யூ டோன்ட் வாண்ட் டு லூஸ் த டீல், லூஸ் யுவர் ஜாப். இங்கே நிறைய விஷயத்துக்கு வந்து ப்ராபபிலிட்டிஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் சம்திங் கோஸ் ராங், அந்த கிளைண்ட் வந்து உங்களை ஃபயர் பண்ணலாம், தே கேன் மூவ் அவே, இந்த டேட் வந்து கொலாப்ஸ் ஆகலாம், ஆர் உங்கள் மேனேஜர்கிட்டேருந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய க்ரோத்தோ இல்லை அப்ரைஸலோ ஏதோ ஒன்று கிடைக்காம போகலாம். ஸோ யூ க்யூரேட், யூ ஃபைன் டியூன் யுவர் செல்ஃப், யூ பேசிக்லி க்ரூம் யுவர் செல்ஃப் டு பி த பெஸ்ட் ஆஃப் யுவர் செல்ஃப். இப்போ அப்படியே கட் பண்ணி உங்கள் லைஃப்பில் உங்கள் கூட இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸை பற்றி யோசிச்சு பாருங்கள். லைக் யுவர் பேரண்ட்ஸ், யுவர் ஸ்பவுஸ், யுவர் கேர்ள் ஃப்ரெண்ட், பாய் ஃப்ரெண்ட், அவர் உங்களோட க்ளோசஸ்ட் அண்ட் ஓல்டஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுக்கு மோஸ்ட்லி வந்து லெஃப்ட் ஓவர்ஸ் தான் கிடைக்கிது. அதாவது உங்களோட கிரம்பி வெர்ஷன் ஆஃப் யூ, வாட் இஸ் லெஃப்ட் ஓவர் இன் யூ அப்படின்றதும், அவங்க ஏதாவது பேசும்போது நீங்கள் உங்கள் ஃபோனை பார்த்துட்ருக்க ஒரு டிஸ்ட்ராக்டட் வெர்ஷன் ஆர் கேன்சல்டு பிளான்ஸ் ஆர் அன்ரிட்டர்ன்ட் கால்ஸ், இதெல்லாம் தான் வந்து உங்களோட ஆக்சுவல் நியர் அண்ட் டியர்ஸ்க்கு நீங்கள் கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ், நீங்கள் கொடுக்குற கேர். பிகாஸ் யூ திங்க் தட் இஸ் அபண்டன்ட், அது எங்கேயும் போயிட போகிறது இல்லை, யூ கேன் ஆல்வேஸ் வின் தட் பேக் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸ். தட்ஸ் வாட் எக்ஸாக்ட்லி மோட்டரோலா ஹேட் இன் த லேட் 90s. இந்த க்ளோஸ் ரிலேஷன்ஸை நம்ம யூஸ்வலாக இந்த இரிடியம் ப்ராஜெக்டோட கம்பேர் பண்ணோன்னா we think unlimited resource நமக்கு இருக்குது, unlimited forgiveness, unlimited time நமக்கு அவங்க கூட இருக்குது, so that we can make things right அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். பட் unfortunately it's not the truth. டைம்ன்றது எவ்ரி செகண்ட், எவ்ரி மினிட், எவ்ரி டே பாசஸ் பை அப்படின்னும் போது ஏதோ ஒரு வகையில் இட்ஸ் கெட்டிங் ஷார்ட்டர். ஸோ அந்த ஒரு ரியலைசேஷன் நமக்கு வரும்போது we usually டேக் கேர்.
பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் நமக்கு யார் ரொம்ப முக்கியமோ அவங்களுக்கான இந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம டிசைன் பண்ண மறந்துடுறோம். இன்ஸ்டெட் வி பிகம் பல்கி, வி பிகம் இன்கன்வீனியன்ட். நம்ம அவங்களோட பாக்கெட்டில் ஃபிட் ஆகணுன்ற எஃபர்ட்டே எடுக்கிறதில்ல. இன்ஸ்டெட் வி ஆர் ஜஸ்ட் டெல்லிங் ஐ எம் ஹியர், ஐ எம் லாயல் அண்ட் தட்ஸ் ஆல் இட் நீடட், ரைட்? நோ. ஒரு டைமில் ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாருமே மோட்டரோலா மாதிரி நடந்திருக்கோம். லுக் அட் த ஹியூஜ் சேட்டலைட் சிக்னல் ஐ பில்ட் ஃபார் யூ அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நான் உனக்காக எவ்வளோ பண்ணியிருக்கேன் பார், நான் உனக்காக என்னென்ன டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன், இவ்வளோ விஷயங்கள் உனக்கு வாங்கி கொடுத்துருக்கேன், நான் வீடு வாங்கியிருக்கேன், உன்னை இப்படி நல்லா வச்சுருக்கேன். பட் யா, கேன் யூ ஆக்சுவலி ஒர்க்? ஒரு நான் பேசுறது உன்னால் லிசன் பண்ண முடியுதா? ஆர் யூ கிவிங் த ரைட் அட்டென்ஷன்? இங்கே டூ மச் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன்ஸை பற்றி நான் பேசலை, அண்ட் இந்த டெல்லுலு கைண்ட் ஆஃப் அதெல்லாம் பற்றி நான் பேசவில்லை. பட் ஆக்சுவல் கேர், ஆக்சுவலாக நமக்கு பிடிச்சவங்களோட ஆர் நமக்கு ரொம்ப முக்கியமானவங்களுக்கு நம்ம அந்த அட்டென்ஷன் கொடுக்குறோமா, அன்டிவைடட் அட்டென்ஷன் கொடுக்குறோமா, ஆர் அன்டிஸ்ட்ராக்டட் அட்டென்ஷன் அண்ட் டைம் கொடுக்குறோமான்றது தான் இங்கே கேள்வியாக இருக்குது. அண்ட் சேட் ரியாலிட்டி இஸ் நாட் மெனி ஆஃப் அஸ் ஆர் ஸ்பெண்டிங் தட் டைம் ஆர் டிசைனிங் ஆர் ரிலேஷன்ஷிப் இன் தட் வே. ஸோ த ஹார்ஷ் ட்ரூத் இங்கே என்னன்னு பார்த்தோன்னா, த பீப்புள் வி லவ் ஆர் நாட் சேட்டலைட்ஸ். இந்த சேட்டலைட் நெட்வொர்க் மாதிரி கிடையாது. அண்ட் தே ஆர் நாட் கேரண்டீட் சக்ஸஸ். Parents are getting aged. Your wife or your spouse is basically not obligated to stay with you forever and suffer. கிட்ஸ் வந்து வளர்ந்து அவங்க நம்மளை விட்டு நகர்ந்து போகலாம். ஸோ இவங்க எல்லாரோடையும் இருக்கிற டைம்ன்றது ரொம்ப ரொம்ப மினிமல். இட்ஸ் ஆக்சுவலி ஸ்கேர்ஸ். ஆனால் சம் வே வி ஆர் திங்கிங் தட் இட் இஸ் abundant and we have more time. So it's time to like rewire that setting and actually spend quality time with them. ஸோ த அல்டிமேட் கொஸ்டின், இந்த மோட்டரோலா ட்ராப்பில் நம்ம இருக்கோம் அப்படின்னா இதுலேருந்து எப்படி வெளியில் வரலான்றது ரொம்பலாம் யோசிக்க வேணாம். சிம்பிளாக நெக்ஸ்ட் திங்ஸ், இதுக்கு மேலே நடக்க போகிறத நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு பாருங்கள். லெட்ஸ் சே இஃப் யூ ஆர் மீட்டிங் யுவர் ஃபேமிலி ஃபார் டின்னர் ஆர் ஸ்பெண்டிங் குவாலிட்டி டைம் வித் த லவ்ட் ஒன்ஸ், ட்ரீட் இட் அஸ் அ ஹை ஸ்டேக் மீட்டிங். உங்களோட ஒரு கிளைண்ட் உங்களை ஃபயர் பண்ணணுன்ற மோடில் உங்கள் கூட ஒரு மீட்டிங்கில் இருக்கார் அப்படின்னா எந்த அளவுக்கு நீங்கள் அதை கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுவீங்க? அஃப்கோர்ஸ் இஃப் யூ கேர் அபவுட் இட். அண்ட் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க, ஹவு யூ வில் பிகம் த பெஸ்ட் வெர்ஷன் ஆஃப் யூ அப்படின்றத இன்றைக்கி நீங்கள் எடுக்க போகிற உங்களோட டின்னர் ஆர் அதை அடுத்த மீட்டிங்க்கு நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். அண்ட் காஸ்மிக் சென்ஸில் யோசிச்சு பார்த்தோன்னா இங்கே டைம்ன்றது ஆக்சுவலாகவே உங்கள் லைஃப்லேருந்து அவங்கள ஃபயர் பண்ணிட்டு தான் இருக்குது, மினிட் பை மினிட் அண்ட் டே பை டே. ஸோ ட்ரீட் இட் வித் ஸ்கேர்சிட்டி. ஸோ கோயிங் ஃபார்வர்ட் உங்களோட பல்கி அண்ட் பிரிக் வெர்ஷன் ஆஃப் மோடை வந்து உங்கள் வீட்டுக்கு உங்களோட லவ்ட் ஒன்ஸ் கிட்ட கொண்டு வராதிங்க. ஏன்னா ஹிஸ்டாரிக்காக நீங்கள் பண்ண சேட்டலைட்ஸை வச்சு இன்றைக்கி உங்ககிட்ட இருக்க லேசினஸை ஜஸ்டிஃபை பண்ண வைக்க முடியாது. மோட்டரோலா 5 பில்லியன் லாஸ் பண்ணதுன்றது அவங்க மார்க்கெட்டை டேக் இட் ஃபார் கிராண்டடாக எடுத்துக்கிட்டது தான். ஸோ உங்களை சுற்றி இருக்கிற மக்களையும் வந்து நீங்கள் டேக் இட் ஃபார் கிராண்டடாக எடுத்துடக்கூடாதுன்றதோட கோர் தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யூஸ்வலாக ஒர்க் முடிச்சிட்டோ இல்லை வெளியில் போயிட்டு ரிட்டன் வீட்டுக்கு வரும்போது தான் நம்மளோட மோஸ்ட் பல்கி வெர்ஷனில் இருப்போம். அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நான் ஒரு புக்கு மூலமாக கற்றுக்கிட்ட ஒரு ட்ரிக் எனக்கு ரொம்பவே பர்சனலாக யூஸ் ஆகிட்டுருக்கு. ட்ரை இட் இஃப் இட் ஒர்க்ஸ் ஃபார் யூ ஆஸ் வெல். நீங்கள் வெளியிலேருந்து வந்தோடனே நம்ம ஸ்லிப்பரை கழட்டி விட்றோம் பார்த்தீங்களா, யூஸ்வலாக பார்த்தோன்னா இஃப் யூ ஹேவ் மோர் டென்ஷன், ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக வீட்டுக்கு வரும் அப்படின்னா அந்த ஸ்லிப்பர்ஸ் வந்து அதோட ஷேப்புக்கு போகாது, அப்படியே பறந்து வரும், நம்ம டேரெக்டாக வீட்டுக்குள்ளே வருவோம். டேக் அ மொமெண்ட் அண்ட் கீப் த ஷூ ஆர் ஸ்லிப்பர்ஸ் இன் த ரேக் இன் இட்ஸ் ஆர்டர். அந்த ஒரு 5-10 செகண்ட்ஸ் நீங்கள் உங்கள் வீட்டு வாசலில் அந்த ஸ்லிப்பரை அரேஞ்ச் பண்ண கொடுக்குற டைம்ன்றது இட் ஆக்சுவலி ஹெல்ப்ஸ் யூ ஃபோக்கஸ் தட் யூ ஆர் ரீச்சிங் யுவர் ஹோம். இந்த வெளியில் இருந்த டென்ஷன் வீட்டுக்குள்ளே வரணுன்ற அவசியம் இல்லைன்ற ஒரு கண்ட்ரோல் எனக்கு கொடுத்துட்ருக்கு. இப்போ வரைக்கும் நான் அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இஃப் இட் ஒர்க்ஸ் ஃபார் யூ, யூ கேன் ஆல்சோ ஃபாலோ த சேம். இந்த மாதிரி வேரியஸ் குட்டி குட்டி ஹேக்ஸ் வந்து ஜென் த ஆர்ட் ஆஃப் சிம்பிள் லிவிங்ன்ற ஒரு புக்கில் தான் நான் கற்றுக்கிட்டேன். ஐ வுட் ரெக்கமெண்ட் தட் புக். இஃப் யூ ஹேவ் டைம் அண்ட் இன்ட்ரெஸ்ட் நீங்கள் அந்த புக் படிக்கலாம். இந்த மாதிரி ரேண்டமாக நான் சில புக் சஜஷன்ஸும் கொடுக்கலாம் அப்படின்றது ஒரு பிளான். உங்கள் எல்லாரும் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அன்டில் தென், பை பாய்.